சென்னையில் ஒரே இரவில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்களை சினிமா பாணியில் சேசிங் செய்து போலீசார் கைது செய்தனர். ஸ்கெட்ச் போட்டு கொள்ளையடித்த கொள்ளையர்களை கைது செய்ததன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை நகரமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அந்த இருள் சூழ்ந்த தெருக்களில் சைலண்டாக நுழைந்தது ஒரு பைக். வண்டியில் இருந்த 2 பேரும் பல வீடுகளில் உள்ளவர்களின் தூக்கத்தை கெடுப்பார்கள் என யாரும் நினைத்திருக்கவில்லை. அந்த அளவுக்கு பக்காவான ஸ்கெட்ச் போட்டு கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியிருந்தனர். சென்னை செம்பியம், புழல், கொரட்டூர் என அடுத்தடுத்த ஏரியாக்களில் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியிருந்தனர். கை தேர்ந்த மாஸ்டர் மைண்ட் போல கண்ணிமைக்கும் நேரத்தில் வீடுகளின் பூட்டுகளை உடைத்து பணம், நகைகளை கொள்ளையடித்தனர். அங்கிருந்து நகர்ந்து கண்ணில் பட்ட பைக்குகளை டூப்ளிகேட் சாவி போட்டு அலேக்காக தூக்கி சென்றனர் கொள்ளையர்கள். போதா குறைக்கு கோயில் உண்டியல்களையும் உடைத்து காசை அள்ளிக்கொண்டு மின்னல் வேகத்தில் எஸ்கேப் ஆகினர். ஒரே நாள் இரவில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தங்களின் கைவரிசையை காட்டிவிட்டு ஒட்டுமொத்த சென்னை போலீசாருக்கும் ஓப்பனாக சவால் விட்டது அந்த மர்ம கும்பல். விடிந்தும் விடியாமலும் அடுத்தடுத்து வந்த புகார்களை பார்த்து சென்னை போலீசார் அதிர்ந்தனர். ஒரே நள்ளிரவில் இத்தனை இடங்களில் கொள்ளையா என மேலதிகாரிகளிடமிருந்து போலீசாருக்கு அழுத்தம் வர ஆரம்பித்தது. கொள்ளையர்களை பிடிக்க துப்பு கிடைக்காமல் போலீசார் திணறி வந்தனர். இதனை அடுத்து ஆவடி காவல் ஆணையகத்தின் கீழ் தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு திருடு போன அனைத்து இடங்களிலும் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் அலசி ஆராய்ந்தனர். நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தும் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் செல்போன் சிக்னல்கள் உள்ளிட்டவை டிராக்கும் செய்யப்பட்டன. சிசிடிவி காட்சியில் திருடர்கள் பயன்படுத்திய பைக்கின் எண் பதிவான நிலையில் அதை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஸ்கெட்ச் போட்டு கொள்ளையடித்தவர்களை பிடிக்க போலீசார் வீசிய வலையில் அவர்கள் வசமாக சிக்கினர். கொடுங்கையூரைச் சேர்ந்த மகேஷ் என்பவரையும் மணலியைச் சேர்ந்த கரண் ஆகிய 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் பல இடங்களில் கைதான பலே கொள்ளையர்கள் என்பது தெரிய வந்தது. போலீஸ் ரோந்துக்கு வராத இடங்களை தேர்வு செய்து ஒரே இரவில் எத்தனை வீடுகளில் கொள்ளையடிக்க முடியுமோ அத்தனை வீடுகளில் கைவரிசை காட்ட வேண்டும் என திட்டம் போட்டு கொள்ளையடித்தது விசாரணையில் அம்பலமானது. ஒரு இடத்தில் கொள்ளையடித்தால் 10 நாட்களுக்கு அந்த பணத்தை வைத்து உல்லாசமாக இருந்துவிட்டு மீண்டும் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டி கைவரிசை காட்டி வந்துள்ளனர் இந்த பலே திருடர்கள். அதேபோல் ஒவ்வொரு இடங்களிலும் கொள்ளையடிப்பதற்கு திருடிய பைக்குகளை மட்டுமே பயன்படுத்தியதும் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் தெரிய வந்தது. சினிமாக்களில் வரும் பக்கா மாஸ் கிரைம் த்ரில்லர் பாணியில் சென்னை போலீசாரை திணற வைத்த இந்த இரட்டை கொள்ளையர்களின் ஆட்டம் கொரட்டூர் போலீசாரின் அதிரடி ஆக்ஷனால் முடிவுக்கு வந்திருக்கிறது.